ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிலிண்டர் தான் பார்க்க போகிறோம். இப்போ பயங்கரமாக ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்க கேஸ் சிலிண்டர். சரி, அதையே நம்ம க்ரோஷாவில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் யோசிக்கும் போது உருவானது தான் இந்த கேஸ் சிலிண்டர். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ரெட் கலர் யான் எடுத்துக்கிட்டேன். நீடில் 4 mm நீடில் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு சிசர். சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டு 8 சிங்கிள் குரோஷே போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து ஒவ்வொரு சிங்கிள் குரோஷன்லும் ஒவ்வொரு இதுலேயும் 2 ஒவ்வொரு செயின்லையும் 2 சிங்கிள் குரோஷே போட்டு 2வது ரவுண்டு முடிச்சிட்டேன். 3வது ரவுண்டில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்ததில் 2 சிங்கிள் குரோஷே. இது எல்லாமே சிங்கிள் குரோஷே தான். ஒரு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, 2வது செயினில் 2 சிங்கிள் குரோஷே போட்டு 3வது ரவுண்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபஸ்ட்டு நான் அடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். 3வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 4வதுக்கு ஒரு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்தது ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்து 2 சிங்கிள் குரோஷே, அப்படி போட்டு 4வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு பேக் லூப்பில் நான் டபுள் குரோஷே போடுறேன். எல்லா செயின்லேயுமே நான் என்ன செய்கிறேன், டபுள் குரோஷே போடுறேன். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இது கொஞ்சம் உயரம் கூடுறதுக்காக நான் எல்லாத்துலேயும் டபுள் குரோஷே போடுறேன். ஃபுல்லாக அந்த ரவுண்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நான் போட்டிருக்கேன், அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. சிலிண்டரோட உயரத்துக்கு ஃபுல்லாகவே நான் டபுள் குரோஷே போட்டிருந்தேன். உயரத்துக்கு ஃபுல்லாக டபுள் குரோஷே போட்டுட்டு சிலிண்டரை முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மேலே மட்டும் ஒயிட் கலர் யான் கொடுத்து மூடிக்கு ஒயிட் கலர் யான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் சிலிண்டருக்குள்ள ரவுண்டு அது எல்லாத்தையுமே கம்பி வச்சு சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். கடைசி அடிக்கு நான் ஒரு ரோ ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட்டு முடித்தாச்சு. காட்டன் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிலிண்டர் எப்படி இருக்குது அப்படின்னும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா. இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணுனாலும் கீழே சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் பண்ணி போடுதேன். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ்லாம் உண்டு க்ரோஷாவில். வேணுன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.